மக்களே வணக்கம். இன்னைக்கு அம்மா வந்து கனவா மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரெசிபி பண்ணலாம். அது என்ன ரெசிபின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மேக்ஸா வந்து மிளகா கிள்ளி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். ஓகே, அது எப்படி செய்யலாம் இப்ப போய் பாத்திரலாமா வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். இது வந்து 50 கிராம் துவரம் பருப்பு, இது கூடவே 50 கிராம் சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல சிறுபருப்பு. கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு தடவை 2 தடவை கழுவிடுவோம். நல்லா கழுவிக்கிடலாம். ஒரே ஒரு தடவை கழுவினா கூட போதும், ஏன்னா பருப்பில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். அதனால நம்ம 1 டைம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஊறின பருப்பை இதை சேர்த்துடலாம் குக்கரில். அப்படியே இவ்ளோ பருப்பு போட்டிருக்கீங்க? சாம்பாரா? ஆமா, கிள்ளி சாம்பார் தானே இது, அதனால இவ்ளோ பருப்பு போடணுமா? அது நிறைய கம்மியா தானே வரும். கொஞ்சமா காய் போட்டா கொஞ்சம் கம்மியா ஆகும். பருப்பு கம்மியா போட்டுக்கலாம். இது வெறும் சாம்பார் தானே, மிளகா கிள்ளி, அதனால கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே, அதனால போட்டிருக்கேன். மிளகா ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். 2 மிளகா, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன சைஸ்ல 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதும். தண்ணி வெளியே வராத அளவுக்கு நம்ம வச்சிடணும் கரெக்டா. அவ்வளவுதான், போதும், மூடிடலாம். அது வந்து பாலா இல்ல சோறா? அடிச்சாச்சா? அடிச்சாச்சு. வாவ், வாட் அ ஸ்பீட், வாட் அ லேடி. இல்ல எங்க அம்மா எவ்வளவு ஸ்பீடு பாத்துக்கங்க. டைம் ஆகுதுல, அப்புறமா வேலையை முடிச்சாதானே நம்ம சாப்பிட முடியும். சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணும். கிளிப்பு போடுங்க மண்டையில பின்னாடி. காட்டிட்டேன். எப்படி காட்டுறது? இல்ல அவ்வளவா காட்டல. காட்டுங்க, கிளிப்பு போட்டுக்கோங்க. எங்க அம்மாக்கு வேர்க்குதான்ப்பா பின்னாடி மண்டை. முடி மொட்டை அடிச்சிடவா? திரும்ப மொட்டை அடிச்சிடலாம். மொட்டை நம்ம செப்டம்பர்ல தானே அடிப்போம். இப்பவே அடிச்சிடலாம். வேணாம், எனக்கு அப்படி இருக்கு. ஏன் முடி இருக்குன்னு இருக்கு. எனக்கும் தான் இருக்கு. நான் அடிக்க முடியுமா? நீ அடிக்க கூடாது. என்னைய மட்டும் அடிக்க வேணான்றாங்க. நானும் தான் அடிச்சுக்கணும்னு கேக்குறேன். என்னைய மட்டும் வேண்டாமா? சரி வாங்க. சின்ன பிள்ளைல, 31 வயசு ஆகுதுமா. சின்ன பிள்ளையாமே. எனக்கு நீ சின்ன பிள்ளைதான். சாப்பிட பிடிச்சா சாப்பிடுங்க. மேகி நல்லாவே இல்ல. உன் பிள்ளைக்கு அதான் பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு வாங்கி செஞ்சுட்டாங்க, அடம் பண்ணா. சின்சான் மேகி செஞ்சு எனக்கு கொடுக்குறாங்க, நல்லாவே இல்ல. அத போய் அவன் கேக்குறான், அவனு சாப்பிடுறான். வெறுப்பா இருக்குப்பா. அவன் கேட்பான், அவனுக்கு பிடிச்சிருக்கு. பிள்ளைக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும். அது எப்படி நீ பிடிக்கலன்னு சொல்லுவ? வச்சுட்டேன் போல கொஞ்சோண்டு. ஆனா வெந்துருச்சு, கரெக்டா வெந்திருக்கு. சூப்பரா பருப்பு கடைஞ்சு. அவ்வளவுதான், இவ்வளவு கடைஞ்சாலே போதும் பருப்புக்கு, டாலுக்கு. நல்லா வெந்துருச்சு தேவையான அளவுக்கு. 5 விசில் தான் வச்சேன். 5 விசில் ஜாஸ்தி தான் இந்த குக்கர்ல. சரி, இது இப்படியே இருக்கட்டும். நம்ம தாளிப்பு கொடுத்து கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நான் சொல்ல மாட்டேன். மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி ஆயிரும். சொல்லியே முடிச்சிருவாங்க எங்க அம்மா, எல்லாத்தையும் காட்டாம. காட்ட மாட்டேன். எண்ணெய் ஊத்தியாச்சு தாளிக்கிறதுக்கு. நீங்க செய்யும் போது எனக்கு எண்ணெய் ஊத்திட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறங்க. ஓகே, 2 ஸ்பூன் எண்ணெய். டீஸ்பூன் பாரு, 2 ஸ்பூன் ஆயிடுச்சு. டீஸ்பூன் வாங்க, என்னது ஸ்பூனுன்றாங்க, டேபிள் ஸ்பூனுன்றாங்க. எங்க அம்மா மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ஸ்பூன் தான் சொல்லுவேன், சரியா? சரி, இன்னும் ஒரு பொருள் எடுத்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகா போட்டுடலாம். ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம அழகான ஒரு 2 கருவேப்பிலை செடியில இருந்தா பறிச்சுட்டு வந்தேன், அவசர செடியில. அருமையால அப்படியே உருவி அப்படியே போட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துடலாம். அவ்வளவுதான், மிளகா கிள்ளி சாம்பார் வாசம் வருது. தாளிப்புக்கே வாசம் வருது. இன்னும் பருப்புலேயே ஊத்தல நானு. உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு போதும். தண்ணி நமக்கு இப்படி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும்.
நல்லா கொதிச்சிருச்சு மிளகா கிள்ளி சாம்பார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மண்டையில் வந்து இந்த பக்கம் எடுத்து இந்த கருப்பு மைய எடுத்துடணும் தனியாக. அப்புறம் இந்த சைடு இதை எடுத்துடணும். பின்னாடி இதையும் எடுத்து வேஸ்ட்டு இதெல்லாம். அவ்வளோதான், மண்டை க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம கழுவி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா உடம்பு வந்து தோலை உரிச்சிட வேண்டியதுதான். இந்த உள்ள ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு குச்சி, அதையும் எடுத்து பேஸ்ட்டில் போட்டுடணும். இதை நல்லா நம்ம வந்து தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சிக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி எடுத்து இந்த கருப்பு வர்றதை மட்டும் எடுத்துக்கிறணும். முதல்ல கருப்பு எனக்கு கையில் கரைஞ்சிருச்சு, நான் வாஷ் பண்ணிடுறேன். அதோட இதையும் எடுத்துடணும் இந்த சைடு. அவ்வளோதான், மண்டை கிளீனிங் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது சேர்ந்து வதங்கட்டும், நல்லா குழைய வதங்கட்டும். வதங்க 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க அதே கனவா மீன் அதை சேர்த்துக்கலாம். இதை பொடியாக நறுக்கியிருக்கேன், இது ஸ்டஃப்குள்ளே வைக்கிறதுக்கு. இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். பொடியாக நறுக்கியாச்சு. 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப்புனா இது ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். அது இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டு ஸ்டஃப் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு கணவாய் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன் புழிஞ்சிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பிசைறதுக்கு. கலந்துடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ரெடி பண்ண ஸ்டஃப்பை வந்து நம்ம கனவா மீனுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அம்மா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சு ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் நெய். ஸ்டஃப் சூப்பர் சூப்பர். ஸ்டஃப் கனவா மீன் வறுவல் ரெடி. அவ்வளவுதான், எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.